Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயது இளம்பெண் ஒருவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய காதலனால் கர்ப்பமாகியுள்ளார். பின்னர் காதலன் திருமணம் செய்ய மறுத்தபோதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறைக்கு சென்று புகாரும் அளித்துள்ளார். அந்த பெண்ணை அலையவிட்டு தற்போது வரை வழக்கு பதியாமல் காவல்துறையினர் அலைக்கழித்துள்ளனர். இந்த அலைச்சலிலேயே அந்த பெண்ணின் கர்ப்பம் கலைந்து போயுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது சிகிச்சை பெற வழக்கு பதிவு செய்தால்தான் முடியும் என்ற சூழ்நிலையில் மருத்துவமனை நிர்வாகமும் கைவிரித்துள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த இளம்பெண் தனக்கு நீதி வேண்டி நக்கீரனின் கதவை தட்டியுள்ளார். நம்மிடம் பேசிய தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த அந்த இளம்பெண் தனக்கு நடந்த கொடூரத்தை பற்றி கண்ணீர் மல்க விவரித்தார். அவரது பெயர் மாற்றப்பட்டுள்ளது. என் பெயர் சந்தியா. எனது அம்மாவும் அப்பாவும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டனர். எனக்கு உடன் பிறந்த ஒரு சகோதரி இருக்கிறாள். அம்மாவும் அப்பாவும் இறந்து விட்டதால் நாங்கள் இருவரும் என் தாய்வழி பாட்டியுடன் தண்டையார்பேட்டையில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம். நானும் எனது சகோதரியும் கல்லூரிக்கு சென்று படித்து வந்தோம். எனது தாத்தா துறைமுகத்தில் பணி செய்து ஓய்வு பெற்று தற்போது அவரும் இறந்து விட்டார். அவரின் ஓய்வூதியம்தான் எங்களுக்கு வருமானமாக இருந்து வருகிறது. அதை வைத்துதான் எங்கள் குடும்ப செலவையும் படிப்பு செலவையும் மேற்கொண்டு வருகிறோம். நான் அழகுக்கலை தொடர்பான படிப்பை கற்று வந்தேன். பார்ட் டைமாக வேலைக்கும் சென்று வந்தேன். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 25 வயதான தினேஷ் என்பவன் இன்ஸ்டாகிராம் மூலமாக என்னுடன் பழகினான். ஒரே பகுதியைச் சேர்ந்தவன் என்பதால் இருவரும் நெருக்கமாக இன்ஸ்டாகிராமில் பேசி வந்தோம். நேரில் பார்க்க வேண்டுமென இருவரும் தண்டையார்பேட்டை பார்க்கில் நேராக சந்தித்தோம். தொடர்ந்து ஒரு வாரம் பேசி வந்த நிலையில் தினேஷ் என்னை காதலிப்பதாகவும் என்னை திருமணம் செய்து கொள்வதாகவும் என்னிடம் கூறினார். இதை நம்பி அவனது ஆசை வலையில் நான் வீழ்ந்தேன். நான் என்னை பற்றியும் என் குடும்ப சூழல் பற்றியும் அவனுக்கு எடுத்துச் சொன்ன போதும் அவன் என்னை காதலிப்பதாகவே கூறினான். அதை நம்பி நானும் அவனை காதலித்தேன். இதை பயன்படுத்தி கொண்ட தினேஷ் தன்னை அவனது வீட்டுக்கு அழைத்துச் சென்று உன்னை கல்யாணம் தானே செய்து கொள்ளப் போகிறேன் என கூறி என்னுடன் உல்லாசமாக இருந்தான். பிறகு பல இடங்களில் இருவரும் ஜோடியாக சுற்றி திரிந்தோம். இப்படி அவன் என்னை பலமுறை அவன் ஆசைக்கு பயன்படுத்தி கொண்டான். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அப்போது அதை பற்றி நான் இன்ஸ்டாவில் போஸ்டர் வெளியிட்டிருந்தேன். அதை பார்த்த தினேஷ் இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு என் உடல்நலத்தை பற்றி விசாரித்தார். பிறகு பல இடங்களில் இருவரும் ஜோடியாகவே சுற்றி திரிந்தோம். இதை அடுத்து ஒரு முறை கேரளாவுக்கு சென்றிருந்த போது நானும் அவனும் தனியறையில் பல வாரங்கள் கழித்துள்ளோம். என்னை அவனது இச்சைக்கு பயன்படுத்தி கொண்டான். கடைசியாக 2025 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அன்று 4 நாள் பாண்டிச்சேரிக்கு பயணித்தோம். அப்போது இருவரும் தனிமையில் கணவன் மனைவி போலவே இருந்தோம். சென்னை திரும்பியதும் சில நாட்கள் சென்ற நிலையில் பிப்ரவரி மாதம் எனக்கு மாதவிடாய் தள்ளி போனது. எனக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்ததால் மாதவிடாய் தள்ளி போகிறது என முதலில் நினைத்திருந்தேன். பின்னர் ஒரு வாரம் கழித்து தாம்பரம் பகுதியில் எனது வீட்டுக்கு அருகே உள்ள மருத்துவமனை ஒன்றில் நான் கர்ப்பமாக இருக்கிறேனா என தெரிந்து கொள்வதற்காக சோதனை ஒன்றை மேற்கொண்டேன். அப்போது ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தது. நான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். தினேஷை பலமுறை தொடர்பு கொண்ட போது அவன் எனது போனை எடுக்கவில்லை. இதையடுத்து எனது தங்கை செல்லில் இருந்து நான் கர்ப்பமாக இருக்கும் ரிசல்ட் போட்டோவை அவனுக்கு அனுப்பினேன். அதை பார்த்தவுடன் என்னிடம் பேசிய தினேஷ், அது எப்படி கர்ப்பமாவ, நான் அதுக்கு ஒன்றும் பொறுப்பில்லை என கெட்ட வார்த்தையில் என்னை திட்டி தீர்த்தான். நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். மறுநாள் அவனை நேரில் பார்த்தபோது மிகவும் மோசமான வார்த்தைகளால் என்னை திட்டினான். உடனே நான் சொல்வதை கேள், இதை தனியார் மருத்துவமனையில் கலைத்து விடலாம் என கூறினான். இந்த பதிலை நான் அவனிடம் இருந்து சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நான் அதற்கு ஒப்புக்கொள்ளவும் இல்லை. அன்றுதான் அவனின் சுயரூபம் எனக்கு தெரிய வந்தது. அன்று இரவு வீட்டுக்கு சென்றதும் தினேஷுக்கு தொடர்ச்சியாக போன் செய்தேன். போனை எடுத்து பேசிய தினேஷின் அம்மா, ஒழுங்கா கர்ப்பத்தை கலைச்சிடு, நீ வேணும்னா வா, நானே கூட்டிட்டு போறேன், செலவையும் பாத்துக்கிறேன், உனக்கு என்னன்னு சொல்லு, பணமா கூட செட்டில் பண்ணிடுறேன் என மகனுக்காக வரிந்து கட்டி கொண்டு என்னிடம் பேரம் பேசினார். இதனால் அதிர்ச்சியடைந்த நான், உங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி பேசுவீங்களா என்றேன். அதற்கு தினேஷின் அம்மா, என் வீட்டு வாசப்படி மேல காலை வச்ச உன்னை குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன் என கடுமையாக மிரட்டினார். இதையடுத்து வேறு வழி இல்லாமல் நான் தாம்பரம் மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் மனு அளித்தேன்.
அங்கிருந்த பெண் போலீசார், இது எங்க லிமிட்ல இல்லம்மா, நீ கூடுவாஞ்சேரி போன்னு என்னை அனுப்பிவிட்டனர். கூடுவாஞ்சேரி மகளிர் காவல் நிலையம் சென்றபோது, நாங்க கிளாம்பாக்கம் ரேப் கேஸ் விஷயமா பிஸியா இருக்கோம், அந்த பையனோட ஏரியால இருக்கிற மகளிர் போலீஸ்க்கு போமா என அவர்கள் அங்கிருந்து என்னை அனுப்பினர். நான் இங்கேயும் அங்கேயும் அலைகிற நேரத்துல என்னோட கர்ப்பம் கலைய ஆரம்பிச்சிடுச்சு. மருத்துவமனைக்கு போனால் இது போலீஸ் கேஸு, நீங்க வேற ஹாஸ்பிட்டல் போங்கன்னு அனுப்பிட்டாங்க. தாங்க முடியாத வயிற்று வலி ஒரு பக்கம், என்னோட ஆடையெல்லாம் ரத்தக்கரையா இருந்தது மறுபக்கம். ஏண்டா பொண்ணா பிறந்தோன்னு அன்னைக்கு தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு கருக்கலைப்பு ஆனதால என்னோட கர்ப்பப்பைய டிஎன்சி முறையில சுத்தப்படுத்தலைன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகி கர்ப்பப்பைய இழக்க நேரிடும், இல்ல எனது உயிருக்கே அது ஆபத்தை ஏற்படுத்தும். கர்ப்பப்பைய எடுத்துட்டா எதிர்காலத்துல எனக்கு குழந்தையே பிறக்காது. அதனால இந்த வலியும் பொருட்படுத்தாமல் மணிக்கூண்டு காவல் நிலையத்திற்கு போனேன். வழக்கம் போல அங்க இருந்த போலீஸ், இது எங்க லிமிட் இல்ல, H8 தண்டையார்பேட்டை மகளிர் போலீஸ் போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. இப்படி அந்த பெண் தனது ரண வேதனைகளை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மஞ்சு வரலட்சுமியை தொடர்பு கொண்டோம். அவர் நமது அழைப்பை எடுக்கவில்லை. இந்த சம்பவம் குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீதும் இதுவரை வழக்கு பதிவு செய்யாமல் அலைக்கழித்த போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.